எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு. ஜாயினிங் மீ இஸ் விஸ்வா. வெல்கம் டு ஐஐஓ பாட்காஸ்ட் எபிசோட் 3, தி ஏஐ பாட்காஸ்ட் இன் தமிழ், வேர் வி ஹேவ் அ வெரி ரியலிஸ்டிக் டேக் அபவுட் ஏஐ. எல்லாருமே ஏஐ தான் விஷயம், ஏஐ தான் பெரிய இது, அது இதுன்னு சொல்கிறப்போ ஏஐயில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை, அதை பிரேக் டவுன் பண்ணி ஏஐ டெக்னாலஜி பற்றி பேசிட்டு வந்துட்டே இருக்கோம். இந்த எபிசோட் 1 and 2. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். ஏன்னா போன வாரம் தான் ஒரு மான்யூமெண்டல் அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியிலே. நிறைய பேர் வந்து அன்றைக்கி தான் பபுள் பாப் ஆக போகுது அப்படின்னு பேசியிருந்தாங்க. நன் அதர் தேன் ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ. இந்த ஐபிஓ இப்போ பார்த்தீங்கன்னா +11% இருக்குது. யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இங்கே சுத்தமாக புரியல. எல்லாமே ஏதோ ரேண்டம் நம்பர் தான் மேக்கப் பண்ணியிருக்கானுங்க. ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆள் இருக்கானுங்க. அதுலேருந்தே ஆரம்பிப்போம். விஸ்வா, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன நினச்சேன்னா, ஏன்னா நீ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் அவங்க அந்த ஐபிஓ பிரேக் டவுனு, டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் வந்து $27 trillion போட்டு வச்சுருந்தானுங்க அவனுங்க. இதெல்லாம் யார் நம்ப போகிறா, இதெல்லாம் யார் நம்புறா? இதனாலேயே வந்தோடனே ஒரு 30% லாஸ் ஆகிடும், இல்லை ஆளுனாலும் ஃபஸ்ட்டு ஒரு 2 daysலேயே ஆகிடும். லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். எஸ்பெஷலி வந்து நம்ம போன இதில் தான் பேசணும். இந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ்க்கு வந்து இந்த S&P 500 வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. நீ வந்து டாப் 10 போயிடலாம் அப்படின்னு. பட் we have now gotten to know that S&P 500 அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல ப்ராஃபிட் காட்டு, அப்புறம் தான் கொண்டு வருவோன்னு சொல்லி இதெல்லாம் நடக்கிறப்போ கண்டிப்பாக கீழே போயிடும், இல்லைனா ஏதாவது ஒரு ஜகடா நடக்கும்னு நினச்சேன். ஆனால் 30% இப்போ வந்து 11% நிற்குது. இதை பற்றி உன்னோட கருத்துக்கள் என்ன? ஒரு விஷயம் கரெக்டா சொன்னீங்க. இந்த S&P 500 வந்துட்டு அவங்களோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு, நீ ப்ராஃபிட் காமிச்சா நான் உள்ள சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருந்த ஒரு என்ன சொல்றது, பேசிக் ரூல் வந்துட்டு அதே தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா S&P 500 ரிஜெக்ட் பண்றதை பார்த்துட்டு நாஸ்டாக் என்ன பண்ணிட்டான்னா, அவனே அவன் ரூலை மாத்தி எழுதிட்டு இவங்களே பிக்சர் ரிக் பண்ணி இவங்களே உள்ள வந்து விளையாடி அப்படியே இது பண்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த ஜூன் 11ஆம் தேதி பபுள் பாப் ஆகுன்றது எனக்கு தெரிஞ்சு பாப் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீ பாரு, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் இன்னும் இந்த இலான வந்துட்டு நம்பிட்டு இருப்பாங்கல்ல, நம்மளை வந்து நிலா கூட்டிட்டு போறாரு, நம்மளை மார்ஸ்க்கு வந்துட்டு கூட்டிட்டு போறாரு, ஸ்பேஸ் ஏஐ டேட்டா சென்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிறவங்க எல்லாம் மேபி இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கிறவங்க, நானும் பில்லியனர் ட்ரில்லியனர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க அப்படி நம்பாம இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தாலுமே உனக்கு வந்துட்டு பை டிஃபால்ட்டா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து 401k அந்த பாலிசில இருந்து உனக்கு எல்லாமே உனக்கு வரப்போகுது. நம்ம ஊர்ல ப்ரொவிடென்ட் ஃபண்ட்னு சொல்ற மாதிரி அவங்க இதுல 401k அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்க சம்பளத்துல ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு செலவழிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் நாஸ்டாக்கோட அந்த 100 இண்டெக்ஸ்ல வந்துட்டு எந்தெந்த கம்பெனி இருக்கோ அதுல இருக்க டாப் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் வந்துட்டு அதுல இவ்வளவு வேல்யூவேஷனோட நம்மளுக்கு வர போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பணம் உங்களை கேட்காம அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துரும். அவ்வளவுதான். ஆமா. உங்களை கேட்காம உங்க சட்டப்பையில இருந்து பணம் எடுத்துக்கிறான் எல்லாம். இதுல வந்து ஒரு டேஞ்சரஸான திங் என்னன்னா, 2007 இதே நடந்துச்சு. இந்த டெம்ப்ளேட் வந்து லைக் இட் இஸ் கோயிங் த சேம் வே. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய விஷயம் வந்து 2007 அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸோட பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஒன் ஆஃப் இட் பீயிங் நீ சொல்கிற மாதிரி இந்த ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், இல்லை கூடிய சீக்கிரம் வர ஓப்பன் ஏஆ இருக்கட்டும், இல்லை ஆந்த்ரோபிக்காக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த நாஸ்டாக்குள்ளே போகிறது வந்து பீப்புளோட இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ், பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் மார்க்கெட் ட்ராக் பண்ணுற ஃபண்ட்ஸ். நம்ம ஊரில் வந்து நிஃப்டி 50 இல்லை சென்செக்ஸ் இருக்கும், அங்கே வந்து S&P 500, இந்த நாஸ்டாக் ட்ராக்கிங். ஸோ அந்த மாதிரி இந்த மார்க்கெட் ட்ராக்கரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணும். தீஸ் ஆர் பாசிவ் ஃபண்ட்ஸ் பிகாஸ் நீ ஆக்டிவாக மேனேஜ் பண்ண மாட்டேன், மார்க்கெட் ஆப்வியஸ்லி வரணும், இவங்களும் வருவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போது ஒரு கம்பெனி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோ, இந்த 401kல ஒரு 10 லட்சம் பேரோட பணத்தை வந்து போடுறாங்க. நாளைக்கே ஸ்பேஸ் எக்ஸால் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி காட்ட முடியலை. இதே தான் வந்து 2007 வந்து பேங்க் பாண்ட்ஸ் அவங்க பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பாண்டோட காசை வந்து கட்ட முடியல அவங்களால திருப்பி. ஆனால் அந்த பாண்டு வந்து 401kனால இன்வெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ வாட் ஹேப்பன் இன் தி எண்ட் வாஸ் கவர்மெண்ட் பெயில் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் இந்த லாஸ் இருக்குல்ல பிட்வீன் த மக்கள் பணம் அண்ட் த கம்பெனி கட்ட போகிறது கவர்மெண்ட். அண்ட் US கவர்மெண்ட் ஆல்ரெடி டெட்டில் தான் இருக்குது. 27 to 30 ட்ரில்லியன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. திருப்பி ஒரு கவர்மெண்ட் பெயில் அவுட் வந்துச்சுன்னா யூஎஸ்க்கு ஆல்ரெடி என்னன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தேன். யூஎஸில் வந்து ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் அ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த US ட்ரெஷரி பாண்டுன்றது வந்து எப்போல்லாம் யூஎஸ்கிட்ட பணம் இல்லையோ, டெட்டு வந்து அவங்க யார்கிட்ட மக்கள்கிட்ட தான் வாங்குவாங்க ஆக்சுவலாக. ஸோ US பாண்டுன்னு ஒன்று கொடுத்துட்டு இந்த பாண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்.
ஓகேவா? ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈல்டுன்றது என்னன்னா, இந்த பாண்ட நீ வாங்குனனா, அதுக்கு நான் எவ்வளோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன் பெர் இயர். அது வந்து ஜென்ரலா வந்து ஒரு 3%, 4%, 2% தான் இருக்கும் ட்ரெஷரி பாண்ட்ஸ்லாம். T பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அத. இப்ப என்ன இருக்கு, ம். 5%க்கு ஏத்திருக்காங்க. இப்ப ஈல்டு ஏறுதுன்னா, நீங்க நார்மலா ஒரு இன்வெஸ்டர் என்ன நினைப்பான், நான் இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போனா எல்லாமே நல்லா ம். தான் போயிட்டு இருக்கு. பட் இன் ரியாலிட்டி இப்போ நான் வந்து ஒரு ஃபால்ட்டி டிஃபால்ட்டரா இருக்கேன்னு வச்சுக்கோயேன். நான் உன்ட்ட கடன் கேட்கறேன். நீ எனக்கு கடன் ம். குடுக்குறேன்னா என்ன நினைச்சு நீ திருப்பி கட்ட மாட்ட. அத மீறி நான் உனக்கு ம். கடன் தரேன்னா, நீ எனக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் குடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட்டு தானே குடுப்ப. இல்லட்டா நான் எதுக்கு உனக்கு கடன் கடன் தரணும்? அதனால தான் இந்த கந்து ம். வட்டி போறவங்க எல்லாருமே டபுள், ட்ரிபிள் வட்டின்னு குடுப்பாங்க. ஸோ இந்த ஈல்டு ம். ஏறுதுன்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் வந்து இத வந்து கட்ட முடியாது. அதாவது இந்த பாண்ட வந்து யாருமே வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. வாங்குறதுக்கு யாரும் ம். ரெடியா இல்லன்னா என்ன அர்த்தம்னா, யுஎஸ் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிட்டே இருக்கு. இவனுங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா. ஸோ ஒரு சைடுல SpaceX வந்து இப்போ அவனுங்களே என்னதான் SpaceXன்னு பேர் வச்சாலுமே 90% ஆஃப் ம். இட்ஸ் மார்க்கெட் வந்து ஏஐக்காக தான் சொல்லி ஐபிஓல வந்து ஈலான் ஃபேன் ம். பாய்ஸ்லாம் வந்து என் தலைவனுக்கு நான் தான்டா பண்ணுவேன்ற மாரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. எங்க போகுதுன்னு தெரியல. ம். தட்ஸ் a வெரி இன்ட்ரஸ்டிங் டாபிக். ஆனா இந்த SpaceXோட இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ஆந்த்ரோபிக் வருது அண்ட் தென் ஓப்பன்ஏ வித்தின் திஸ் இயர் வருது. அவனுங்களும் இதே ம். டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். டு யூ திங்க் ம். 3 கம்பெனி இருக்கிறப்போ மேபி a bit டுவர்ட்ஸ் தட் பபிள் பிரேக்கிங் நடக்குமா? இல்ல இதே மாரி தான் ஓடும்னு நினைக்கிறேன்? இல்ல, இல்ல. கண்டிப்பா இப்ப இப்ப நீ சொல்ற 2யுமே நான் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் வந்து சொல்றேன். ஆ. இப்போ ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்துட்டு ஆ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே போது. ஆ மக்களுக்கு வந்துட்டு அ யுஎஸ் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்றத ஒரு சைடு வச்சுக்குவோம். அதே நேரம் நீ கவர்ன்மென்ட் பெயில் அவுட்ன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்ன. இது வந்துட்டு எங்க கனெக்ட் பண்ணலாம்னா, ஒரு 1 1/2 வருஷமோ, 2 வருஷம் முன்னாடின்னு நெனைக்கிறேன் கரெக்ட்டா. ஆ கரெக்ட்டா 2 1/2 வருஷம் முன்னாடின்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆல்ட்மேன் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்துட்டு போயிட்டு, இந்த மாரி கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு பபிள்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். சுந்தர் பிச்சையும் அதே டயத்துல வந்து சொல்லியிருப்பான். எங்க கம்பெனி கூட ஏஐ பபிள் பாப் ஆகுறதுல இம்யூனாலாம் இருக்க முடியாது. நாங்களும் கண்டிப்பா பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த பபிள் பேச்சே வந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓப்பன் ஏஐயோட சிஎஃப்ஓ அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு லேடி அவங்க. ஆ. அவங்க வந்துட்டு பப்ளிக்கா ஒரு நியூஸ் சேனல்ல போயிட்டு அவங்க வந்துட்டு இந்த மாரி பேட்டி குடுத்தாங்க. NBCன்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஓகே. ஸோ போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி ஆ நாங்க வந்துட்டு ஒருவேள லாஸ்ட் ஆப்ஷனா நாங்க என்ன வச்சிருக்கோம்னா, கவர்ன்மென்ட் பெயில் அவுட்ஸ்லாம் நாங்க கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். ம். பப்ளிக் பேங்க்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இந்த 2யும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு இவங்க ஐபிஓ போறதுக்கான காரணமே என்னன்னா, யாருமே பெயில் அவுட்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பப்ளிக்கா அவங்க பைக்குள்ள இருந்து பணத்த எடுத்து போட்டு இவங்க கடைசியில கல்லா கட்டிட்டு போயிடலாம். ஏன்னா, இப்போ இவங்க எல்லாருக்குமே என்னன்னா, வேல்யூவேஷன் இருக்கு. ஆனா எதுவுமே லிக்விட் கேஷ் கிடையாது. ஆமா. கரெக்ட்டு. இருக்கிற அவங்க மேல இல்ல வந்த இருந்த விசி ஃபண்டிங் எல்லாத்தையும் டோக்கன் குடுத்து காலி பண்ணியாச்சு ஃபுல்லா. ஆமா. நான் இத பண்ண போறேன், அத பண்ண போறேன், மார்ஸ்க்கு கூட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தன்னா, நீ SpaceXன்னு சொன்னாலுமே, அவன் கம்பெனில வந்துட்டு 85% வந்துட்டு என்ன XAI தான் இருக்கு. ம். மிச்சம் ஆமா. Starlinkக்கும் ஆமா. கம்பெனியும் வச்சிருக்கான். அதனால நீ பார்த்தன்னா, 85% ஏஐயால மட்டுமே இயங்குற கம்பெனி, உனக்கு வந்துட்டு உன்னோட காஸ்ட் ஸ்பெண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உன்னால கால்குலேட் பண்ண முடியல. நீ 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 விட்ட ஏஐ மாடல்ல Twitterல ஏதோ விளையாண்டுட்டு இருக்கு. ம். உனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. உனக்கு ரியல் யூஸ் கேஸ் வந்துட்டு இன்னும் ஃபைண்ட் பண்ணல நீங்க. ஆமா. இவ்ளோ எதிர்ப்பு இருக்கிற இடத்துல, அத பேஸ் பண்ணி நான் இவ்ளோ பெரிய ஐபிஓ வந்துட்டு நான் ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணதுக்கே இவ்ளோ பயமா இருக்கு எனக்கு. இன்னும் அவங்க 2 கம்பெனி வந்துட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க வர்றதுக்கு காரணமே தான். இருக்கிற வேல்யூவேஷன்லாம் முடிஞ்ச அளவு சீக்கிரமா லிக்விடிட்டியா மாத்தி, அவன் அவன் காசு அடிச்சுட்டு ஓடிருவானுங்க. ரொம்ப பயமா இருக்கு. பயம்ன்றது ஒரு கரெக்ட்டான டெர்ம் தான். ஏன்னா, இ இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம நிஃப்டி வந்து இந்தியால வந்து 1 வருஷத்துல வந்து நெகட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு. ஏன்னா, ம். யாருமே ஐடி ஸ்டாக்ஸ் வாங்குறது கிடையாது. நிஃப்டி வந்து ஐடி ஸ்டாக்ஸ் தான் நமக்கு டாமினேட் பண்ணும். விப்ரோவா இருக்கட்டும், டிசிஎஸ்ஸா இருக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஆல்ரெடி அட்லீஸ்ட் யுஎஸ்லயாவது இட் இஸ் கோயிங் இன் பாசிட்டிவ். ஏன்னா, எல்லாருமே NVIDIA வாங்குறதா இருக்கட்டும், அந்த மாரி பண்ணி இப்போ ஒரு பாசிட்டிவா தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஆல் டைம் ஹை மாரி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு கிராஷ் ஆறது மேக் சென்ஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு கிராஷ் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். -4%ன்னு. இவங்களுக்கு யுஎஸ்ல அடி வாங்குனா, இந்தியா கண்டிப்பா அடி வாங்கும். எப்பயுமே அடி வாங்கும். ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு லூஸான சினாரியோவா இருக்க போகுது. இது வந்து எப்போ முடிய போகுது? எத்தன வருஷம் ஆகப்போகுது? 2028ன்றாங்க சில பேர், 29ன்றானுங்க சில பேர். கண்டிப்பா 26ல வராது அப்படின்னு ஒரு பிரெடிக்ஷன் நம்ம வச்சிரலாமா விஷ்வா? ஏன்னா இன்னும் 2 கம்பெனி இருக்கு. அண்ட் SpaceXோட ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி, வி ஆர் பிரெடிக்டிங் தட் த பபிள் வில் நாட் பர்ஸ்ட் எனி டைம் சூன். கரெக்ட்டா? இஸ் தட் ரைட்? சொல்லலாம்டா.
ஓகே. சூப்பர். ஸோ பபிள் பேச்ச முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு எபிசோடு கண்டிப்பா பபிளுக்காகவே போடுறோம். பட் பபிள பத்தி எல்லா எபிசோட்லயும் பேசிட்டு தான் இருக்கோம். அதனால இதுக்குன்னு ஸ்பெஷல் எபிசோட் போடுமான்னு தெரியல. இந்த எபிசோட்ல வந்து சில பல விஷயங்கள தான் நாங்க இன்னைக்கு பேச வந்திருக்கோம். ஐ நோ பேசுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்க ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். பட் a few articles we have read recently. அண்ட் இந்த ஆர்டிக்கல பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா, இந்த போன வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Anthropic வந்து Claude Fable 5 அத வந்து ம், ரிலீஸ் ம், ம். பண்ணியிருக்கானுங்க. அண்ட் Fable 5ன்றது வந்து இந்த மித்தோஸ் அப்படின்ற ஒரு மாடல வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். இந்த மித்தோஸ் வந்து ஹேக்கிங்ல பயங்கரமான ஒரு 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 கில்லாடி அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, மித்தோஸ் குட் ஈசிலி ஃபைண்ட் இந்த செக்யூரிட்டி ஃப்ளாஸ்லாம் எங்கெங்க இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சு பண்ணுது அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே பயந்துட்டானுங்க. ஸோ Anthropic என்ன சொன்னானுங்கன்னா, ஓகே நாங்க வந்து மித்தோஸ வந்து பப்ளிக்கா ரிலீஸ் பண்ண நாங்க ரெடியா ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஃபியூ பீப்பிள் இந்த வால் ஸ்ட்ரீட் ஸ்பேஸ்க்கு மட்டும் தான் மித்தோஸ்க்கு ஆக்சஸ் இருந்துச்சு. போன வாரத்துக்கு முன்னாடி வரும். அதாவது நம்ம செகண்ட் எபிசோட் போடுற டைம்ல என்ன ஆச்சுன்னா, இந்த கிளாடுக்காரன் வந்து இந்த ஏஐ வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆகுது. எல்லாருமே டெவலப்மெண்ட் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருந்தாங்க. நான் பார்க்குறேன் எல்லாருமே வந்து, "ஓய் என்னடா இதான் பப்பில பாப் பண்ண போது போல. ரொம்ப ஏன்னா ஏன்னா நாங்க எப்படி அத இது இன்டர்செப்ட் பண்ணோம். இல்ல எப்படி அத எடுத்துக்கிட்டோம்னா வந்து, ஓகே இவங்க ஏஜென்டிக் ஏஐன்னு பேர்ல 150 ப்ராம்ப்ட் குடுக்குறானுங்க. அத தான் இவனுங்க கம்மி பண்ண வராங்க போல அப்படின்னு நெனச்சோம். பட் ம். பார்த்தா இவனுங்க வந்து உள்ள வந்து ஒரு தே ஹேட் சம் கார்ட்ஸ் அண்டர் த டெக். எப்படி வந்து மக்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே கம்மி பண்ணி, கம்மி பண்ணி இந்தாங்கடா மித்தோஸ வந்து பப்ளிக் குடுத்துட்டேன். பட் மித்தோஸ்ன்னு பேர் வைக்க போறதில்ல. ஃபேபிள்னு பேர் வைக்க போறோம். அந்த போஸ்ட்லயே வந்து வி ஆர் ரெடி டூ புட் ஃபேபிள் டூ த பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டானுங்க. இது எப்போ நடந்துச்சு? போன வாரம் ஒரு தர்ஸ்டே வாக்குல நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அப்போ ஃபேபிள் ஆக்சஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா, ம். நம்ம யுஎஸ்காரன் என்ன பண்ணிட்டான், ஃபேபிள வந்து யுஎஸ் ஒன்லி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆந்த்ரோபிக்கு ஒரு ரூல போட்டான். இத பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள். இத பத்தி நம்ம படிப்போம். அண்ட் தென் வி வில் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் பிஹைண்ட் திஸ் பார்ட். இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் டைம்ஸ் வி ஆர் லிவிங் இன். அது வந்து கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்து ம். ஆர்டிக்கிள் பை இந்தியா டுடே நெறைய நியூஸ் அவுட்லெட் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க இத. பட் பேசிக்கலி the US வந்து has forced Anthropic to block access to its most advanced model called Fable 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Fable 5 அவ்வளோ சீனான்னு தெரில எனக்கு. ஏன்னா இவங்க சொல்கிற அளவுக்கு சீனான்னு தெரில. பட் லெட்ஸ் சி ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ the US government has ordered Anthropic to suspend access to its newest and most powerful AI models, Claude Fable 5 and Mythos 5, for all foreign nationals, including Indians. The order has forced Anthropic to abruptly disable the models worldwide. According to the company, the move is linked to national security concerns raised by US authorities. இது என்ன கன்சர்ன் தெரியல. ஏன்னா எஸ்பெஷலி என்ன நடந்துச்சுன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து Anthropic சிஇஓக்கும் ட்ரம்ப்புக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா இந்த பாலண்டீர் வந்து தே ஆமாம். எக்ஸ்பெக்டிங் இந்த ஓப்பன் ஏஆ இருக்கட்டும், இல்லை Anthropic யார் வந்து இந்த வாருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, ஏஐ வச்சு நாங்கள் இது மிலிட்ரி இறக்க போகிறோம் சொன்னப்போ Anthropic அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ரிவெஞ்சா என்னன்னு தெரில எனக்கு. பட் however Anthropic says that the evidence does not justify such a broad restriction. Even so, the company says it has no choice but to comply. ஆமாம், obviously government சொன்னால் கம்ப்ளை பண்ணி தான் ஆகணும். But the ban on the ம். Mythos 5 and Fable 5 is raising eyebrows around the world as the decision marks a major shift in how governments regulates artificial intelligence. விஷ்வா, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. How is government regulating artificial intelligence? Do you think this is a new trend that is going to start? ஐ மீன் நியூ ட்ரெண்ட்ன்றத விட இத அவங்க எப்பயோ கொண்டு வந்திருக்கணும் இந்த ரெகுலேஷன்ன்ற சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ம். இவ்வளவு தூரம் வளர விட்டுட்டு அதாவது இது எப்படின்னா இன்னொரு தியரி எனக்கு இதுவும் ட்விட்டர்ல எங்கேயோ பார்த்தேன். ட்விட்டர்ல பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும்ல. ம். அங்கங்க பொய்யா தான் இருக்கும். அவன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சுல ஆமா, நம்மளுக்கு. ஒரு 4 மாசம் முன்னாடி. ஆமா. அப்போ அப்ப ரிலீஸ் ஆன இதெல்லாமே ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ட்ரம்ப் வந்துட்டு ஃபுல்லா வாக்குமூலம் குடுத்திருக்காராமா. இது இந்த சோ எப்ஸ்டீன் அத ஃபைல்ஸ் வந்து எல்லாமேவா? ஆமாமா. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நீங்க பார்த்த இமேஜஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஏஐ ஜெனரேட்டட் எல்லாமே மார்க் பண்ணது. எதுவுமே நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாக்குமூலம் குடுத்திருக்கான். இது பார்க்குறப்போ நீ பார்த்தனா, ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஆர்டிகிள் இருக்குன்னு சொல்லிட்டு தனியா எழுதி போட்டிருந்தான். தி ஆ. ஹோல் பாயிண்ட் ஆஃப் ஏஐ ட்ரெண்ட் ஆகுறதுக்கு இதுதான். நீங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷன்லாம் ஒரு ஹைக்கு போச்சு ஒரு 4, 5 மாசம் முன்னாடி. அடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களால அத பார்க்க முடியாது. காசு செலவாகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அத பேன் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. கரெக்ட்டா ம். இவன் அத எடுத்து இங்க போட்டு இது பண்ணிட்டான். ஸோ கவர்ன்மென்ட் ரெகுலேஷன்ஸ் ஏன் இப்ப கொண்டு வராங்க, அப்ப கொண்டு வரல? கரெக்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெனரேட்டிவ் ஏஐ நம்மளுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ வந்துட்டு 3 ஃபார்ம்ல இருக்கு வச்சுக்க. டெக்ஸ்ட்ல இருக்கு, இமேஜ்ல இருக்கு, வீடியோல இருக்கு. ஆமா. உனக்கு வந்துட்டு இப்ப டெக்ஸ்ட் பேஸ்ட் இதுக்கு வந்துட்டு இப்ப நீ கொண்டு வர, ம். வீடியோ அண்ட் இமேஜ மார்க் பண்ற அளவுக்கு உனக்கு ஏஐ வந்துட்டு வளர்ந்துருச்சு எப்பவோ. அதுக்கு நீ ரெகுலேஷனே கொண்டு வரல. கரெக்ட். ஆமா.
ஆக்சுவலா இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா, இது வந்து EU வந்து ஜெனரலா இந்த டெக்னாலஜி சைட்ல அவங்க வரமாட்டாங்க. யூரோப் வந்து. இட்ஸ் மோஸ்ட்லி அமெரிக்கா. ம். அண்ட் அமெரிக்கானால கொஞ்சம் இந்தியா வந்து கன்சியூமர்ஸா இருப்பாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் ம். வந்து ஜெனரலா இந்த மாரி எது வந்தாலுமே ரெஸ்ட்ரிக்ட் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாரி இந்த ஏஐ பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. பட் யாருமே கைட்லைன்ஸ் இன்ஃபாக்ட் நம்ம இந்தியாவே வந்து ஏஐ கைட்லைன்ஸ் ஒரு செகண்ட் இருங்க மக்களே. ஸோ ஆக்சுவலா இந்தியாவே ஒரு ஏஐ கைட்லைன்ஸ்னு ஒரு 7 கைட்லைன்ஸ் போட்டாங்க. ரொம்ப நாள் முன்னாடி வந்துச்சு இது. அண்ட் இது ம். எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. இது ஆக்சுவலா கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து குடுத்துருக்காங்க. ஏஐ எப்படி நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரஸ்ட் இஸ் த ம். ஃபவுண்டேஷன். பீப்பிள் ஃபர்ஸ்ட், இன்னோவேஷன் ஓவர் ரிஸ்ட்ரெயின்ட், ஃபேர்னஸ் அண்ட் எக்விட்டி, அக்கவுண்டபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டபிள் பை டிசைன், சேஃப்டி, ரெசல்யூஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இது வந்து எதுக்கு குடுத்தாங்கன்னு தெரியல. இந்த 7 யார் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. அண்ட் கவர்ன்மெண்ட் வந்து இத என்ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஏன்னா இந்தியால யாருமே வொர்க் பண்ணதும் கிடையாது. நீங்க சர்வமோட ம். ஏஐ டெக் ஸ்டாக் எடுத்தீங்கன்னா, மத்தபடி எதுவுமே இல்ல. ஸோ இந்த கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ்ன்றது ஒரு ரேண்டம் ஒரு யுவா இருக்கட்டும், இல்ல இந்தியாவா இருக்கட்டும், சும்மா ஒரு பேச்சு வாக்குல பண்றது மாரி தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் வி ஆர் ட்ரைங் டூ கெட் இன்டூ மோர் ஆஃப் அ ரெகுலேட்டட் ஏரா அண்ட் இட் ஹேஸ் டூ பி ரெகுலேட்டட் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா, இது வந்து ஒரு எ எய்தர் இதுவே வந்து ஃபெயில் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அதுவே ரெகுலேட் ஆயிக்கும். இல்ல கவர்ன்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணும். நீ சொல்ற மாரி யுஎஸ் இப்போ பண்றது வந்து மோர் லைக் அவங்களோட ஓன் டிசையர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கே தவிர, ஆக்சுவல் ரெகுலேஷன் பண்ற மாரி தெரியல. ஸோ இது வந்து சேம் திங். ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்றபோது, தேர் இஸ் அ வே டூ பைபாஸ் ஆர் ஜெயில் பிரேக் த சேஃப்கார்ட்ஸ் பில்ட் இன்டு ஃபேபிள் 5. தி சேஃப்கார்ட்ஸ் ஆர் மென்ட் டு ஸ்டாப் யூசர்ஸ். ஸோ ஃபேபிள் 5ல நிறைய பேர் வந்து கார்ட் ரெயில்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பத்தி தான் பேசுறாங்க. வேர் இட்ஸ் வெரி ம். இம்பார்ட்டன்ட் போல. அண்ட் ஃபேபிள் 5 இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அண்ட் த கார்ட் ரெயில்ஸ் தான் இஸ் ஸ்டாப்பிங் ஃப்ரம் கிவிங் யூ த இன்ஃபர்மேஷன் தட் யூ சீக் அண்ட் ரெகுலேட்டிங் தட் இன்ஃபர்மேஷன். நிறைய விஷயம் அதை பத்தி பேசுறாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்னு யுஎஸ் கவர்மெண்ட் நினைச்சிட்டு பண்ணியிருக்காங்க. பட் at the end of the day இதுக்கப்புறம் ஒரு 6-7 பாயிண்ட் இருந்தாலுமே, the idea is this is a new interesting article because the government has come and played a role with the rise of AI for the first time. And number 2, ஏன் வந்து இது யூஎஸ் ஒன்லி ஆக்கணும், அதில் அவ்வளோ விஷயம் இல்லை, இஸ் திஸ் பொலிட்டிக்கல் ஆர் இஸ் திஸ். ஸோ இப்போ ஒன் திங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நீ இந்தியாவில் இது வந்து இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏஐ. பட் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம டிஃபென்ஸ் நீட்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய வந்து ஆர்மி வந்து இம்போர்ட் தான் பண்ணுவாங்க. மிசைல்ஸாக ஆமா. இருக்கட்டும், ராக்கெட்ஸாக இருக்கட்டும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, மற்ற கண்ட்ரிலாம் வந்து நமக்கு செல் பண்ணுறதே பேன் பண்ணிட்டாங்க. இல்லை ரொம்ப சீப்பான ஸ்டஃப் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து ஒரு ஒரு இந்த மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவார்ல ஏபிஜே அப்துல் கலாம். அதனால தான் ஏபிஜே அப்துல் கலாம்க்கு அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்க. தட்ஸ் வை இட் வாஸ் சச் அ ப்ரையாரிட்டி பிகாஸ் த ஃபாரினர்ஸ் were நாட் willing டு செல் us their weapons. ஸோ அதே மாதிரி இஃப் த ஃபாரினர்ஸ் ஆர் நாட் willing டு லெட் us யூஸ் தி ஏஐ, இந்தியாவில் ஒரு ஏஐ ஸ்பார்க் வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எங்களுக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு போன எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்மள்ட்ட அவ்வளோ காசு இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங் தாட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எக்ஸ்பெரிமெண்ட். சரி விஸ்வா, அடுத்த அடுத்த டாபிக் போலாமா? அடுத்த டாபிக் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே கைஸ். ஐ மீன் ரொம்ப நெக்ஸ்ட். நாளுக்கு அப்புறமா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல பிசினஸ் இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. எல்லாம். அந்த மாதிரி ஒரு ஒரு டாப் டியர் கம்பெனில இருக்கிற ஒரு சிஇஓட்ட இருந்து வந்த ஒரு ஐ மீன் மேக் சென்ஸ் ஆகுற ஒரு ஆர்டிக்கல் இது. ஆமா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் நானு. 2022ல இருந்து நம்ம இந்த சைக்கிள் வந்துட்டு பாத்துட்டு இருக்கோமா? கரெக்ட். இப்பதான் கடைசியா ஒருத்தவர் வந்துட்டு ஓகே கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து ஏதோ பேசுறாரு போல அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. அண்ட் ஆக்சுவலி ரீசெண்டாக கூட நம்ம இந்த ஏடபிள்யூஎஸும் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஏஐ வந்து பார்த்தேன். இந்த மாதிரி ஏஐ ரொம்ப வந்து ரொம்ப கரெக்ட். பண்ணீங்கன்னா உங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா இது இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ம். ஆக்சுவலா நீ பார்த்தனா அப்ளிகேஷன் வந்துட்டு இப்போ 1.0.0 வச்சிருக்கேன்னு வச்சுக்காங்க. இப்போ நீ 1.0.1 போனனா அந்த பில்டுக்கு வந்துட்டு நீ என்ன ஃபீச்சர் போட்டிருக்கன்னு சொல்லிட்டு உனக்கு வந்துட்டு தெரியும். ம். நீ எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு சிஸ்டம் அதில இன்டகிரேட் பண்ணியிருக்கலாம். என்னனாலும் பண்ணியிருக்கலாம். அத வந்துட்டு உன்னால விஷுவலி பார்க்க முடியும். இல்ல பேக் அண்ட் வைஸ் ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும் ஏதோ ஒண்ணு வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். நீ தெரியும். புதுசா ஒரு கரெக்ட். ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ரிலீஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தன்னா, ஒரு ம். கேமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். நீ பார்த்தனா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பஸ் 4.6ல இருந்து எடுத்துக்கோவேன். அது வந்தப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ 4.6 ஓட பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆயி தான் இருக்கு. ஆனா ம். டோக்கன் சோ நீ எத வச்சு ஒரு மாடலோட பெர்ஃபார்மன்ஸ நீ மெஷர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல எனக்கு. கரெக்ட். அத எப்படி பண்றாங்க அவங்க எதுவும் தெரியல. சரி விடு. அத நம்ம ஆல்ரெடி முன்னாடியாவது பேசிட்டோம்னு தே ஹேட் அ செட் ஆஃப்
ஒரு செட் ஆஃப் ஸ்கோர்ஸ் இருக்கும். அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா, இந்த GPT அப் டூ தி ஜெமினி 2.5 ப்ரோ வர வரைக்கும் ஆமா. எல்லாருமே அந்த ஸ்கோர்ஸ் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. எப்படி பண்ணுது அந்த மாடல் அப்படின்னு. அண்ட் ஜென்ரலாவே ம். நெறைய பேர் இத சொல்றது ஏன்னா, இந்த நெறைய மாடல்ஸ் வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பண்ணுது. ஸோ பேசிக்கலி நீங்க 4, 5 நெறைய பேர் யூஸ் பண்ண அத வச்சு த நெக்ஸ்ட் சக்சஸிவ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் த மாடல் ஆர் ட்ரெயின்ட். அப்படி ம். பார்க்கறப்போ, ஜென்ரலா நெறைய பேர் இந்த எல்எல்எம்ல என்ன சொல்றது, தட்ஸ் அ குட் அப்சர்வேஷன் பை த வே. ஏன்னா, ஒரு எல்எல்எம்ம எவ்வளோ மக்கள் யூஸ் பண்றாங்களோ, அவ்வளோ மோசமாயிட்டு இருக்கான். ஸோ அது அதான். வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. மக்கள் தான் அங்க பிரச்சனையா? இல்ல நம்ம ஆளுங்க போய் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டு ஏதாவது பண்ணி விடுறானுங்களான்னு தெரியல. But yeah, so this is a tweet by Satya Nadella, as Vishwa said, and he's talking about a frontier without an ecosystem is not stable. Now, இப்போ bit of context is நம்ம சத்ய நடேலா மாமா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாவே நான் தான்டா ஏஐக்கு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ காசு ஏஐல கொட்டியிருக்காரு. அவர் கொட்டினாத காசு, அவர் கொண்டு வராத இன்வெஸ்ட்மெண்ட், ஏஐ பத்தி பேசாத பேச்சே கிடையாது. ஒரு பாஸ்ட் ஒரு 3 வருஷமா ஏஐ தான் எல்லாமே, நீங்களா எதுவுமே இல்ல அப்படின்ற ஒரு பேச்சு ஏன் பேசின ஆளு. ப்ராப்ளம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாரு ட்விட்டர்ல. ஆமா. அப்படி பேசுற ஒரு ஆளு இன்னைக்கு ஒரு டைட்டில் போட்டிருக்காரு. "ஃப்ரன்டியர் வித்தவுட் அன் ஈக்கோசிஸ்டம் இஸ் நாட் ஸ்டேபிள்." அது என்னன்னு படிப்போம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கிள். I've been thinking a lot about the future of the firm in an AI driven economy. This transition is different than any other previous shift. In the past, we used to have digital systems to enhance human capital. This is the first time we create real cognitive loop between people and digital systems. It's the mind bender because it changes how we conceptualize work inside an enterprise. What is at stake is not some digital tool or system or its use, but how organizations continue to learn, build, differentiate, and thrive in a world where AI models can continuously observe the expertise and organizations and commoditize it. இந்த லைன்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்துல அதாவது இப்போ நீங்க கரண்டா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த GitHub Copilotன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டீல் ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லாம் இந்த ஏஜென்டிக் ஏஐனால ஒரு ஒரு ஹியூமன் புரோகிராமர் செய்யற வேலைய ஒரு ஏஐயால செய்ய முடியுது. அப்படின்னு இருக்கிறப்போ, ஒரு கம்பெனி வந்து எதுக்கு 100,000 எம்ப்ளாயீஸ் வச்சிருக்காங்க? அண்ட் அந்த பார்ட்ல வந்து இந்த ஹியூமனோட ரோல் என்னது? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு மைண்ட்ல வருது அப்படின்னு அவர் இங்க பேச வராரு. எவ்ரி கம்பெனி இஸ் கோயிங் டூ ஹேவ் டூ பில்ட் வாட் ஐ திங்க் ஆஸ் ஹியூமன் கேபிட்டல் அண்ட் டோக்கன் கேபிட்டல். இந்த டோக்கனிசம் பத்தி நம்ம நெறைய பேசணும். ஏன்னா டோக்கன் இன்ஃப்ளேஷன்னும் நம்ம நெறைய பேசணும். இப்போ வந்து இந்த உலகம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டிங்ல இருந்துச்சு. அப்புறம் கான்டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்லேருந்து கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் போனா, இப்போ எல்லாரும் டோக்கன் என்ஜினியர்ஸ் ஆயிட்டானுங்க. ஏஜென்டிக் இன்ஜினியரிங்ல இருந்து இப்ப டோக்கன் அது இன்ஜினியர்ஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். அடுத்து என்ன ஜம்ப்ன்னு தெரியல. பட் ஐ திங்க் இந்த ஏஜென்டிக்னால இந்த ஹோல் டோக்கன் திங் பிகேம் அண்ட் தட் இஸ் வாட் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி சேஞ்சிங் எவ்ரி இயர் அண்ட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கீப் அப் ஆல்சோ. ஸோ ஹியூமன் கேபிட்டல் கம்ப்ரைசஸ் த நாலேஜ், ஜட்மெண்ட், ரிலேஷன்ஷிப்ஸ், ingenuity and pattern recognition of its people, while the token capital is AI built capacity that it owns. Importantly, the human capital does not become less valuable as token capital grows. It only becomes more valuable. I believe human agency will be the driver towards token capital growth. Human will set ambitious goals, connect the dots across domains, build relationships, and recognize patterns that matter most. Without human direction, you have compute running in cycles. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேராகிராஃப். ஏன்னா சிம்பிளாக நான் ஒன்று கேட்குறேன் உன்ட்ட. நீ வந்து NVIDIA எடுத்துக்கோ, மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோ, ஓப்பன் ஏஐ எடுத்துக்கோ, ஆந்த்ரோபிக் எடுத்துக்கோ. இவனுங்க 4, 5 பிளேயர்ஸ், கிராக் ஆல்சோ மேபி. அவனுங்க தான் வந்து ரொம்ப மாற்றி இந்த வருஷம் இது பண்ணுறோமா, இந்த வருஷம் உன்னால் இமேஜினே பண்ண முடியாத மாதிரி நான் எதாவது கொண்டு வரேன், இதை வந்து நான் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு அந்த குரூப் இருக்காங்க. ஏன்னா அந்த குரூப் வந்து பிரைமர்லி ஹியூமன்ஸ் தான். ஏன்னா ஹியூமன்ஸ் தான் அடுத்த ஆர்கிடெக்சர் எப்படி வருது, எவ்வளோ மெஷின் ஒரு ஏஐ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆன் தி அதர் சைட் நம்ம MNCஸ்லாம் இருக்காங்க, TCS, விப்ரோ. அவனுங்கெல்லாம் பிரைமரிலி ஹியூமன் கேபிட்டல் வச்சு வண்டி ஓட்டின கும்பல் தான். இந்த கும்பலுக்கு வந்து நீ இப்போ GitHub Copilot இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட, எல்லாருமே பயங்கரமாக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. இதனால இவங்களுக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளையண்ட்டு ஓரளவுக்கு தான் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறான். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு காசு, ஓரளவுக்கு டைம் தரான். அதை நீ முதல் மாதத்தில் முடித்தாலும் ஒன்று தான், அந்த ஃபுல் டைமில் முடித்தாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஏஐ வச்சோடனே எல்லாருமே ஹியூமன் கேன் திங்க் as much as possibleன்ற ஒரு கேள்வி எனக்கு வந்து, சரி இப்போ நீ ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தனா ஆஃப்கோர்ஸ் யூ கேன் திங்க். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தான் வேலை செய்கிறாங்களே தவிர, இப்போ நான் அந்த ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் அப்படின்ற ஒரு டேர்மே டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் மீ. புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. அண்ட் இது ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் அத பார்க்குறேன். சத்ய நாடெல்ல வந்துட்டு இந்த மாதிரி அந்த லைன் நீ படிச்சு பாரு. அந்த பேராகிராஃப் நீ இன்னொருக்க படிச்சாலே அதுல போட்டுருப்பாங்க. ஹியூமன்ஸ் வில் செட் அம்பிஷியஸ் கோல்ஸ், கனெக்ட் த டாட்ஸ் அக்ராஸ் டொமைன்ஸ், பில்ட் ரிலேஷன்ஷிப், ரெகக்னைஸ் பேட்டர்ன்ஸ் தட் மேட்டர் த மோஸ்ட்.
ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 2, 3 வருஷத்துல ஒரு சிஇஓ வந்துட்டு ஏஐ கூட ஹியூமன்ஸ கம்பேர் பண்ணி வித்தவுட் ஹியூமன்ஸ் ஏஐ ஷிட் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. கடைசில நீ பார்த்தா தெரியும். வித்தவுட் ம். ஹியூமன் யூ ஹேவ் கம்ப்யூட் ரன்னிங் இன் சர்க்கிள்ஸ். ஸோ இவங்களோட அச்சீவ்மென்ட்டே ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஏஐ கொண்டு வந்தாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏஜிஐ நான் கொண்டு வரப்போறேன் அப்படி. ஆமா, இது வந்து ஸ்டோரா ஆமா, ரிலீஸ் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஆமா, ஹியூமன்ஸே தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதுனா ஆமா, எப்படின்னா, இது மாரி. எந்திரன் சிட்டி ரோபோட் மாரி. ஆமா, ஆமா. இது வந்து நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க. இவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அந்த சிங்குலாரிட்டி வந்துட்டு இவங்களால அச்சீவ் பண்ண முடியல. இப்ப இருக்கிற ஒரு பேஸ் லைன் ஆர்க்கிடெக்சர் ஆஃப் த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல வச்சு இவங்களால வந்துட்டு அத பில்ட் பண்ண முடியல. ம், ம். அப்படி பார்க்கும்போது எங்கிட்டு போனா கடைசியில நம்ம கிட்ட தான் வந்தாகணும். ஸோ கரெக்ட். உங்களால வந்துட்டு இனிமே இது பண்ண முடியாது. நீ டோக்கன் யூஸ் பண்ணல, ஏஐ யூஸ் பண்ணாம நீ கோட் பண்ணணும், உன்னைய நான் ஃபயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்லவே முடியாது இதுக்கப்புறம். ம், ம். அதான் இது வெரி அது நல்ல ஸ்டெப்ன்னு நெனைக்கிறேன்டா இது. எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் என்னதான் மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு இப்ப பப்ளிக்கா இருந்தாலும், ஒரு பார்ட் வந்துட்டு இவங்க இப்படி பேசுறதுனால, இதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு பெருசா அந்த விசி ஃபண்டிங்லாம் பெருசா எதுவும் வரப்போறதில்ல ஏஐக்காக அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு. நீ பார்த்தன்னா. ஆனா நீ அதே இது பார்த்தன்னா, மைக்ரோசாஃப்ட் இஸ் அ வெரி பிக் ஆர்கனைசேஷன். எத்தனையோ கம்பெனிஸ அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஆமா, இப்ப கூட நம்ம வேலை பார்க்குற கம்பெனிஸ்ல கூட டீம்ஸ் அண்ட் அவுட்லுக் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா. கரெக்ட். எல்லாமே ஆஃபர் பை மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ அதிலிருந்து நீ பார்க்குறப்போ, அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்துட்டு எப்படி அமேசானுக்கு வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ல இருந்து வருதோ, மைக்ரோசாஃப்ட்க்கு வந்துட்டு இந்த கோபைலட்லாம் நீ விட்டுட்டு பார்த்தன்னு வச்சுக்கோவேன். ஸோ அவங்களுக்குன்னு இருக்கிற அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் இருக்குல்ல, ஆமா. Xbox இருக்கட்டும். ஸோ இதிலிருந்து அவங்களுக்கு வர ரெவென்யூஸ்ன்றது உண்மையிலேயே ரொம்ப அதிகம். அதிகம். கரெக்ட். ஸோ என்னதான் இவங்க இம்யூனா இல்லனாலும், இவங்க Googleலாம் இம்யூனா இல்லனாலும் ஏஐ பபிள்க்கு இவங்க வந்துட்டு கண்டிப்பா பொழச்சுப்பாங்க. ஆமா. பொழச்சுப்பாங்க. ஆனா தேவையே இல்லாத ஒரு ஆணிய வந்து இத்தன நாளா புடுங்கியிருக்கோமோ! அப்டின்ற ஒரு ஒரு ரியலைசேஷனுக்கு தள்ளப்பட்டார் மிஸ்டர் சத்ய ம். நடேலா. ஸோ கண்டிப்பா. திஸ் மீன்ஸ் த ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாட் பிக்கிங் த பெஸ்ட் மாடல், பட் இன்ஸ்டெட் பில்டிங் லேர்னிங் குரூப் ஆஃப் டாக் மாடல்ஸ் where human capital and token capital compound. You can offload a task or even a job, but you can never offload your learning. The future is firm to ability to compound to learn that this requires a நல்லா பேசியிருக்காரு. new architectural approach where every business is able to build agentic systems that improve over time while still retaining control over most of their IP. So, a company should be able to switch out a generalist model without losing the company veteran enterprise ம். expertise built into their learning system. இதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஆக்சுவலி அகைன் இது ரொம்ப நாளாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அது வேற மாரி சொல்றாரு. ஆனா என்ன சொன்னோம்னா, இப்போ நீ ஒரு கம்பெனியில வந்து என்னதான் நீ வந்து இந்த ஏஜென்டிக் வச்சு வேலை பார்த்தாலுமே, ஒரு பிரின்சிபல் என்ஜினியருக்கு இருக்கிற நாலேட்ஜ உன்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டூ த கம்பெனி. அண்ட் என்னதான் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் நம்புற அளவு கூட ஏஐ நம்ப மாட்டாங்க. என்னதான் எவ்வளவோ தெரிஞ்சாலும் அதுக்கு. பிகாஸ் அகைன் இட் இஸ் ஆல் ஸ்பெசிஃபிக் டு யுவர் ஆர்கனைசேஷன்ஸ். அதை தான் இவர் திருப்பி ரீஇட்ரேட் பண்ணுறாரு. ஸோ கம்பெனிஸ் நீட் டு டர்ன் their ஒர்க் ஃப்ளோஸ் டொமைன் நாலேஜஸ் அண்ட் அக்யூமுலேட்டட் ஜட்மெண்ட் இன்டு ஏஐ சிஸ்டம்ஸ் தட் இம்ப்ரூவ் வித் ஈச் யூஸ். Private evals should capture whether a model is actually improving against outcomes that matter to the business, not just external benchmarks. இதில் அவர் என்ன சொன்ன வர்றாருன்னா, கண்ணை மூடிட்டு GPT 5, 6, 7 போடாதீங்கடா. GPT 4க்கு ம். அப்புறமே 5ஏ அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்ல. ஏன் இவ்வளோ புடுங்குறீங்கன்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. கரெக்ட்டான கேள்வி தான் கேட்குறான்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் இவரு போட்டிருக்கிறது ரொம்ப டீசென்ட்டா தான் போட்டிருக்காரு. நம்ம படிக்கிற விதம் தான் அப்படியான்னு தெரியல. பட் தட் இஸ் வாட் ஹி இஸ் ட்ரையிங் டு வா சேன்னு நினைக்கிறேன் நானு. எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. ஸோ உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு இன்னும் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி 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 போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த பிசினஸ்ல இருந்து ஐ மீன் நீ நீ பாரேன். ஒரு கம்பெனி இப்ப இவங்க கம்பெனி வந்துட்டு ஓப்பன் ஏஐல இன்வெஸ்ட் பண்ணி இந்நேரம் பெருசா ரொம்ப ப்ராஃபிட் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஏஐ கலந்து போகாம இருந்து, இவங்கள அக்வயர் பண்ணி அப்படியே இருந்திருந்தாங்கன்னா, இப்ப ம். கூகுளோட ரொம்ப பெரிய இதா மாறியிருப்பாங்க அவங்க. இந்த ஏஐ ரேஸ்ல வந்துட்டு நீ பார்த்தன்னா. ஆனா இவர் வந்துட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு சைட்ல இருந்து நீ பார்க்கிறப்போ, எப்படி சொல்றது? அகைன் தே ஆர் கம்மிங் டூ த சேம் பாயிண்ட். உனக்கு வந்துட்டு அதான் அதான் இப்போ பிசினஸ் பீப்பிளுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இவங்களுக்கு ம். தெரிஞ்சதெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மென்ட், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் அவ்வளோதான். ஸோ அ அ அ அந்த ஸ்வீட் ஸ்பாட் வந்துட்டு இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ ஹவ் மச் ஏஐ இஸ் எனஃப் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இவரு இப்ப புரிஞ்சுக்கிட்டாரோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏம்மா இது ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, ஏன்னா நாங்க வந்து இது இது தப்பா படிக்கிறோம்னு நீங்க நினச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம சத்யா மாமா ஒரு 6 மாசம் முன்னாடி சாம் ஆல்ட்மேன் கூட சேர்ந்து ஒரு ஆட்டத்த போட்டாரு. அது எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனா ஏஐ தான் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்டான். இந்த மாரி சாம் நீங்க ம். இப்படி பண்றீங்களே இதெல்லாம் நியாயமா?
வெடிஞ்சிரும்னு சொல்றாங்களே பபுள் அப்படி இப்படின்னு எவனோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டா, சத்யா மாமா வந்து சண்டை போட்டாரு. "நீ எப்படி என் ஃப்ரெண்ட பத்தி இப்படி சொல்லலாம்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ வந்து மாத்தி மாத்தி காசு குடுத்துக்கிறீங்க நீங்க. இத வந்து பேர் வந்து ம். ஏஐ ரேஸ் க்ரோ பண்றீங்களா?" அப்படின்னு. ஒண்ணும் தெரியும். நீ வந்து பிலீவர் இல்லன்னா நீ வாயே பேசக்கூடாதுன்னு சொன்னவரு மிஸ்டர் சத்யா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவரே வந்து "இல்ல மக்களே, ரொம்ப ஏஐக்குள்ள போ வேணாம். பட் ஹியூமன் அண்ட் ஏஐ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம்" அப்படின்னு தான் சொல்றாரு. "தி லாஸ்ட் திங் எனி ம். of us want in a world where every company across every sector is ceding value to a few models that eat everything they see. So, if all value is accrued by only a few models, the political economy will simply not tolerate this. There is no societal permission for an AI future that hollows out entire industries. Think about what happened in the first phase of globalization, where entire industries' economies hollowed by outsourcing. Correct. It's a very interesting point. ஏன்னா எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணி இப்போ சைனா வந்து பெரிய ஆள் ஆயிட்டானுங்க. ஸோ இப்போ யூஎஸ் இஸ் ட்ரை டு பிரிங் பேக் மேனுஃபேக்சரிங். அதே மாதிரி தான் ஏஐக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கிறது. இன் மை வியூ ஆர் ப்ரையாரிட்டி ஹஸ் பின் பில்டிங் அ ஃப்ரான்டியர் ecosystem, not just a frontier model. So values flow broadly across every company, every industry, and every country. One where every organization can own the learning loop that encodes its institutional knowledge, compounding its human and token capital. இந்த டோக்கன் கேபிட்டல்ன்ற வார்த்தை ஒரு 4 வாட்டி சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம இந்த டோக்கன் கேபிட்டல்னே புது ஒரு எபிசோட் பண்ணலாம் போல. என்னது என்னது? புது டேர்ம் கண்டுபிடிக்கிறாங்க. அதான் அதான். இது இது ஏதோ இது பத்தி தான் ஏதோ அடுத்த ஒரு வாரத்துக்கு LinkedInல வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அத பத்தி. This is the ethos have grown up where platforms லிஸ்ட்ல போட்டுருக்கோம்ல. ஓ! சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். படி. சரி. Where platforms enable more value on top and is captured inside, where every company can continuously innovate and build. So when that happens, the company will create values for themselves and the economy around them. Employees will see their expertise amplified and the judgment become part of the system. இது வந்து இந்த லைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன். ஏன்னா திருப்பி படிக்கிறத when that happens, companies will create values for themselves and for the economy around them. Employees will see their expertise amplified and their judgment become part of the system that make it replicable and scalable, and the benefits accrue to the companies and communities around them. இது வந்து ஏஐ வரதுக்கு முன்னாடி இதான்டா நடந்தது. இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கம்பெனிக்கு எக்கனாமில வேல்யூ இருக்குமாடா, எம்ப்ளாயீஸ்க்கு கம்பெனில வேல்யூ இருக்குமா, எம்ப்ளாயீஸ் தான் கம்பெனியை பில்ட் பண்ணுவாங்க. டேய் இதானடா எல்லாரும் பண்ணியிருந்தாங்க நீ வந்த வரைக்கும். நீ ஏன் வந்துட்டு ஏஐ கொண்டு வந்துட்டு இப்போ திருப்பி அதை பண்ணுங்கன்னு சொல்றது எனக்கு புரியல. என்ன சொல்ல வர்றாருன்னு இவரு. மேல இன்வெஸ்ட் பண்ணி அவனை ஏமாத்திட்டு போய் இவனும் இப்ப இப்ப அப்படியே அடுத்த டேப் ஓபன் பண்ண இதான் அடுத்த டேப். என்ன பாரு கொஞ்சம். மேப்பிங் ஆஃப் எவ்ரி ப்ராடக்ட் நேம்ட் கோபைலட். நம்ம ஆளு பண்ண வேலை இது. ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸ். இந்த இமேஜை கொஞ்சம் ஓப்பன் பண்றேன். அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரீம்ல பெட்டரா தெரியும்னு நினைக்கிறேன். 78 ப்ராடக்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எவ்வளவு இது இன்டர் கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்களேன். ஸோ ஒரு உங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்க சாதாரண கோபைலட் எடுத்து நீங்க ப்ராம்ப்ட் பண்ணாலே அது வந்துட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நான் கோபைலட் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. சொல்றேன். There is a level actually your model satisfies the model your frontier model satisfies it. GitHub Copilot வந்து அது ஆக்சுவல் Copilot இதுல இருந்துலாம் நமக்கு தராது. நம்மளுக்கு எல்லா மாடல்ஸ்க்கும் அக்சஸ் இருக்கும். எந்த மாடல்ல இருந்து நம்மளுக்கு query பண்ணி எடுக்கணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஆனா நீ ஆக்சுவல் Copilot போய் query பண்ணி பார்த்தனா உனக்கு அப்பதான் தெரியும் Copilot என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்து எல்லாத்துலயும் இன்டகிரேட் பண்ணிட வேண்டியது. எக்ஸல் வா கோபைலட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வா கோபைலட், எல்லாத்துலயும் கோபைலட். விண்டோஸ் செட்டிங்ஸ்ல சர்ச் பண்றியா கோபைலட். ஆமா. அதாவது அதுக்கு ஒரு சொல்றாங்க இதை சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. அவனுங்க அந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் அந்த என்டர்பிரைஸ் இருக்கும்ல, அதையே கோபைலட்னு மாத்திட்டானுங்க பேரை. ஆமா. எங்க பார்த்தாலும் கோபைலட், எப்படி பார்த்தாலும் கோபைலட். கோபைலட் 365 அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சொல்றேன். சும்மா போட்டு. ஆனா பரவாயில்ல. இது இவ்வளவும் பண்ணிட்டு இப்படி ஒரு ட்வீட் வந்துட்டு போடுறாருன்னா அந்த எந்த லெவல்ல அடி வாங்கி இருப்பாருன்னு தெரியல. அது இன்டர்னலா வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்க்காம எளிமையா வந்து ட்வீட் போடுறாருல நமக்காக. எனக்கு வந்துட்டு அடுத்து நம்ம ஸ்ரீதர் வேம்பு வந்துட்டு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இஃப் இன் கேஸ் அவர் ரியாக்ட் பண்ணாருன்னா பாப்போம் என்ன சொல்றாருன்னு மிஸ்டர் ஸ்ரீதர் வெம்பு. ஐ மீன் ஐ திங்க் இட்ஸ் a very interesting time to live in. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிஇஓ இவர் தான். ஏன்னா இவர் தான் ஆக்சுவலி நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த ஹோல் திங்ல. அண்ட் இவர் வாயாலே சொல்றாருன்னா அடுத்து யார் யார் என்னென்ன வாயில சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் திங்க் தி ஏஐ கம்பெனிஸ் வில் சே எனிதிங் பிகாஸ் அவங்களுக்கு இதுதான் பிரெட் அண்ட் பட்டர். பட் அடுத்து கூகுளும் ஆக்சுவலி சிம்பிளா இப்போ நீ எத்தனை கோபைலட் இருக்கோ கூகுளும் அவ்வளோ ஏன் வச்சிருக்கானுங்க. எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு கூகுளுக்கே தெரியல. ஸோ சம்வேர் நீ சொன்ன மாதிரி இந்த நோட் புக் எல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுமான்னு சொல்லிட்டு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா எவ்வளவு செமையா பண்ணுது நீ பாரு. சில ஆமா சில டூல்ஸ் வந்துட்டு யூஸ் கேஸ்லாம் பக்காவா இருக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு.
ஆனா அது எல்லாமே சஸ்டெயின் ஆகுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. எது எதெல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஆக்சுவலி மேபி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் என்னென்ன டூல்லாம் ஆக்சுவலா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வேணா ம். போடலாம். ஏன்னா சில டூல்ஸ் இந்த இமேஜ் ஜெனரேஷன் கொஞ்சம், வீடியோ ஜெனரேஷன் சுத்தமா நல்லா இல்ல. இப்போ வரைக்கும். நீங்க யார் எடுத்தாலும் கூகுள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்றாங்க. ஆக்சுவலா நீ பாரு இந்த இமேஜ் ஜெனரேஷனாலுமே, வீடியோ ஜெனரேஷனாலுமே நீ பாரு அதோட ரியல் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீ ஆமா. ஒரு ஹஸ்கி டான்ஸ் ஆடுறத போடுறது தான் உனக்கு ரியல் யூஸ் கேஸா? அதான் எனக்கு ஒரு ஒரு யூஸ் கேஸே இல்ல இல்லாம ஆக்சுவலி ஐ வாண்ட் டூ கவுண்டர் தட். ஏன்னா விஷ்வா நான் ரீசென்ட்டா உனக்கு 2 இன்சிடென்ட் சொல்றேன். ஒண்ணு வந்து நான் ஆ, தியேட்டர் ஆ, போயிருந்தேன் ரீசென்ட்டா ஓகேவா? அப்போ வந்து ஆ. வசந்த் அண்ட் கோ ஆட் வந்துச்சு. வசந்த் அண்ட் கோ ஆட ஏஐல ஜெனரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா. அனிமேட்டருக்கு குடுக்க வேண்டிய காச ப்ராம்ப்ட்டா ஆஹா. போட்டு சினிமா தியேட்டர்ல ஆ. ஓடுது. நம்ம தெரியுது ஏஐ தான் அப்படின்னு. ஃபுல்லா ஏஐ. செகண்ட் அது வந்து நல்லா இருக்கா? இல்ல நல்லா ஓகே. ஸ்லாப்பியா இருக்கா? டீசென்ட்டா தான் இருக்கு. ஐ மீன் ஏஐ ஆப்வியஸ்லி அவ்ளோ ஃபில்ம் மேக்கிங் ரேஞ்சுக்கு வரலனாலுமே, இது ஒரு யூஸ் கேஸ்ன்னு சொல்றேன். அந்த ஒரு பட்ஜெட்டே இவங்க வந்து ஃபுல்லா ஏஐக்கு ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க. 2வது என்னன்னா, நான் வந்து ரீசென்ட்டா Amazonல வந்து இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங்ல வந்து ஃபோட்டோ போடுவாங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோ பிலிப்ஸ் பை த வே பிலிப்ஸ் வந்து ஒரு ஏர் ஃப்ரையரோட ஃபோட்டோ இது. அதுக்கு கீழ நம்ம ஜெமினி லோகோ இருக்கு. அ, அ. ஸோ பிலிப்ஸ் அப்ப பில்லியன் டாலர் கம்பெனி இஸ் நாட் ஹையரிங் a photographer to take photos for Amazon. ஆனா எனக்கு எனக்கு அங்க தான் இப்ப இப்ப நீ கவுண்டர் பண்ற அது ஓகே. ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஓனரா ஒரு விஷயத்து மேல நான் ஸ்பெண்ட் பண்றத வந்துட்டு, இங்க ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு தேவையானத வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்துட்டு ஓகே. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓ இப்ப இப்ப ஆட் ஷூட்டுக்கு வந்துட்டு நான் இந்த மாரி பண்றேன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு பிரைவேட்டான விஷயம். இப்ப ம். எனக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபர்ம் வந்துட்டு ஆரம்பிக்கிறேன். ஒரு என்டர்பிரைஸ் லெவல் பிசினஸ் வந்துட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு விளம்பரம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, இன்னொரு பிரைவேட் வந்துட்டு நான் நம்பி போயி, "ஏய் இந்த மாரி எனக்கு வந்துட்டு நீங்க ஒரு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவங்க செஞ்சு குடுக்குறது ஓகே. ஆனா இவங்க விட்டது என்னன்னா, ஃபுல்லா ஓப்பன் சோர்ஸ். ம். சாம் ஆல்ட்மன் டேட்டா சென்டர்ல போய் ஜிபியூவ திருடுற வீடியோ, அந்த மாரி தான் இவங்க டெமோவே பண்ணி காமிச்சாங்க. அ, சாம் அ. ஆல்ட்மன் வந்துட்டு மூன்ல சுத்துறது. அந்த இத வந்துட்டு நான் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ அது இவங்க அத ஓப்பன் சோர்ஸா விடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஹைப் தான். ஒரு ம். அதுக்கு வந்துட்டு இந்த சில பேர் பேர்லாம் சொல்லக்கூடாது வேற நானு. அவங்க வந்து Twitterல அப்படி இது போடுறது. இது சாம் ஆல்ட்மன் ஜஸ்ட் அனவுன்ஸ்ட் தட் அப்படின்னு அது ஒண்ணு ஆரம்பிச்சுருவாங்க. அதுல ஆமா. தான் ஆரம்பிப்பாங்க எல்லா அப்புறம் வீடியோ LinkedInல பார்த்து. வேற ஒரு குரூப் கிளப்புறேன். ஐ திங்க் தட்ஸ் a வெரி இன்ட்ரஸ்டிங் அண்ட் டு இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ் பாயிண்ட். தட். ஆமாமா. LinkedIn காரங்க வந்து ChatGPT அவங்க தான் யூஸ் கேஸ் ஆக்சுவலா. எல்லாத்துக்குமே ட்ரில் டூ அனவுன்ஸ்ன்னு போட்டு எல்லாத்துக்குமே அந்த எமோஜி தெரியும். இந்த எமோஜிய நாங்க அந்த வச்சு ஏஐன்னு கண்டுபிடிச்சுருவோம்டான்னு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் இப்போ வரைக்கும் அதான் போடுறானுங்க. ஏதாவது ஒரு எமோஜில அந்த பல்ப் எரியும். ஆ. அந்த ஒரு எமர்ஜென்சி. அப்புறம் அந்த டேஷ் ஒண்ணு இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஒரு டேஷ் வரும். அந்த டேஷ் கீபோர்ட்லயே இல்லடா. GPT மட்டும் தான் ஜெனரேட் பண்ணுது. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கடா அத. சரி ஏதோ ஒண்ணு. இவனுங்க வந்து ஐ திங்க் இட்ஸ் a வெரி இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட். நீ சொன்ன மாரி யூஸ் கேஸ் வந்து இந்த ஏஐ ரேஸ்ன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்ல. ஏஐ ரேஸ்ல வந்து ம். எல்லாமே ஹேஸ் டூ மேக் சென்ஸ்ன்னு இல்ல. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு அத வச்சு ஓட்டுறது தான். ஏன்னா நீ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு போன வருஷம் கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. போன வருஷம் கொண்டு வந்தது எல்லாமே வேஸ்ட் தான். பேர் ஏஐன்னு பேர்ல வந்து இத கொண்டு வரானுங்க. இப்போ அந்த ஓப்பன் சோர்ஸா ஆனதுக்கு நீ சொன்ன மாரி, ஓப்பன் சோர்ஸ் ஆக்குன ரீசன் என்னன்னா, க்ளோஸ் சோர்ஸ் ஆகி விக்கிறதுக்கு ஆள் இல்ல. நீ ஹாலிவுட்ல அதேதான். எவனும் ஏஐலாம் யூஸ் பண்றதில்ல. மேக்ஸிமம் இந்த இந்த நம்ம பாலிவுட் பசங்களுக்கு வந்து வேற வேலை இல்ல. விஎஃப்எக்ஸ் ஹையர் பண்றதுக்கு காசு இல்ல. எல்லாத்தையுமே ஹீரோக்கு குடுத்து செலவு பண்ணிறானுங்களா? அந்த மாரி கேஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஏஐ தெரியுது. பட் சில பேர் வந்து அகைன் ஏஐ வச்சே நான் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ கிரியேட் பண்ண போறேன். அத வச்சு நான் சில படங்கள் கிரியேட் பண்ண போறேன். அப்படின்னு வந்து சில பேர் இருப்பாங்க. ஐ மீன் பண்றாங்க நெறைய பேர் அத. அது வந்து எவ்வளவுக்கு வொர்க் அவுட் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. பிகாஸ் அட் சம் எக்ஸ்டென்ட் யூ நீட் ஹியூமன்ஸ் இன் த லூப். நம்ம சத்யா சொன்ன மாரி தான். ஏன்னா, ம். அவங்க தான் பிரிங் த ஹார்ட் இன்டூ த கான்வர்சேஷன். இப்போ ஜெனரலாவே இது பார்த்தியா விஷ்வா? இது இஸ் எ வெரி நைஸ் திங். இத பத்தி நான் பேசணும்னு ரொம்ப நாளா நெனச்சேன். இந்த இதுல நான் கால் அவுட் குடுக்கணும். குடோஸ் டூ போத் யூடியூப் அண்ட் Instagram. Instagram அவ்வளோ கிடையாது. பட் அட்லீஸ்ட் யூடியூப். யூடியூப் என்ன பண்ணுது, இப்போ இந்த ஏஐ கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கானுங்கல்ல, ஏதாவது ம். வீடியோல ம். ஏஐ இருந்தாலே கீழ ஏஐ டாக் வந்துருது. ஏஐ வச்சு தான் ஜெனரேட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு. ஓ! ஸோ, அது ஓகே. பார்த்தாலே நான் கீழ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ, ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. நீ ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே, இதெல்லாம் ஏஐ வச்சு நீ ஜெனரேட் பண்ணியிருக்கியா? நீயே சொல்லிரு. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சா டேக் பண்ணி விட்டுருவோம். இல்ல நீயே வேணா டேக் பண்ணிக்கோன்ற ஒரு ஒரு சஸ்டெய்னபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்ரோச் டுவர்ட் ஏஐ கொண்டு ம். வந்திருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரஸ்டிங். ஐ திங்க் எனக்கு வந்து நீ எந்த அளவு உன்னோட யூஸ் கேஸ வந்துட்டு எப்படி சொல்றது? வைடரா இல்லாம ஒரு 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 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, வைடர் யூஸ் கேஸ் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு இல்லாம, எந்த அளவு நேரோவா ஒரு ஸ்பெசிஃபிக்கா யூஸ் கேஸ்க்காக நீ ஒரு விஷயம் பில்ட் பண்றியோ, அந்த அளவு நீ அதுல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புவேன் ம். எப்பவுமே. ஏன்னா நீ பாரு, நீ அவ்ளோ பிராடர் யூஸ் கேஸ்ல வச்சு நான் இத
அ எப்படி சொல்றது? அத யூஸ் பண்றதுக்கு இப்ப ஆளே இல்லையே! ஆமா. இப்ப நீ பார்த்தன்னா 100ல 2 பேர் தான் ரெகுலரா ரீல்ஸ் போடுறவனே இருப்பான். அவனுமே அவன் எங்கேயோ போறத விளாக் எடுத்து போட்டுட்டு இருப்பான். அவனுக்கு ஏஐல என்ன யூஸ் இருக்கு? எடிட் கரெக்ட். பண்றதுக்கு யூஸ் இருந்தா கூட ஓகே. இப்போ அதான் அப்படி யோசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. காசு தான் வேஸ்ட் கடைசில நீ பார்த்தன்னா. ஆமா. அது ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு. "இஃப் யூ ஆர் செல்லிங் டூ எவரிஒன், யூ ஆர் செல்லிங் டூ நோ ஒன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீஷ் ம். அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு நீஷ்ல தான் விக்கணும். எல்லாருக்கும் வித்தீன்னா, நீ யாருக்குமே விக்கல. ஏன்னா எவனும் வாங்க மாட்டான். சும்மா விக்க விக்க மட்டும் செய்யலாம் நீ. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். ஐ திங்க் அடுத்த அடுத்த எபிசோடுக்கு ஒரு நல்ல லீடு குடுத்துருக்காங்க. புரொடியூசர் வெர்சஸ் கன்சியூமர் ப்ராப்ளம்னு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ப்ராப்ளம் இல்ல. இதுல வந்து இவ்ளோ புரொடியூஸ் பண்றாங்க. யார்டா வாங்குறான் உன் விஷயத்த? அப்படின்ற ஒரு 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 ம். டிஸ்கஷன் வந்து நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு திருப்பி வரணும்னு நெனைக்கிறேன். பட் ஐ திங்க் ஒரு நல்ல எபிசோட் இது. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் நம்ம 3 எபிசோட்ல இந்த எபிசோட் தான் எனக்கு ரொம்ப புடிச்சது பர்சனலா சொன்னீங்கன்னா. ஏன்னா நெறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெறைய விஷயம் மேட் சென்ஸ் ஆல்சோ. இந்த 3 ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இந்த 3 விஷயங்கள் தான் இந்த வாரம் நடந்திருக்கு. டு சம்மரைஸ் தி ஏஐ நியூஸ் அண்ட் திஸ் இஸ் ஆர் டேக் ஆன் தட். நெக்ஸ்ட் வாரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் எவன் என்ன பண்ண போறான்? ஈலான் ட்ரில்லியன் ஆயிட்டான். அடுத்த வாரம் ட்ரில்லியனரா இருக்கானா? கீழ வரானான்னு பார்ப்போம். இல்ல 10 ட்ரில்லியனர் ஆவானான்னு தெரியல. ஸோ அடுத்து நம்ப அமேசான் என்ன ட்ரை பண்ணுது? சத்யா மாமா ஏதாவது சொல்றாரா? இது எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு கியூரேட் பண்ணி, சேவ் பண்ணி அடுத்த எபிசோட்ல வந்து பிரசன்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். விஸ்வா, குளோசிங் தாட்ஸ் ஏதாவது இருக்கா? ஆஸ் ஆல்வேஸ். க்ளோசிங் தாட்ஸ். ஆஹா! இத யோசிச்சு வச்சிருந்தேனே. ஆமா. ஓகே. ஆமா. ஃப்ரம் பபிள் பத்தி பேசுனதுலருந்து கொஞ்சம் இருக்கிற நம்ம ரெஸ்பான்சிபிள் சிஇஓஸ்லாம் ஸ்வீட் ஸ்பாட்டை நோக்கி நகர்கிறார்கள். இப்ப நம்ம பார்த்த ஆர்டிக்கிள்ல இருந்து. ஸ்வீட் ஸ்பாட் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் இப்போவாவது அத நோக்கி போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. ம். அவர் சொன்ன மாரி தான். லேர்னிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிறாதீங்க. கத்துக்கிட்டே இருங்க. கத்துக்கிறது செம்ம ஃபன்னா இருக்கும். ஒரு தியரி ஒண்ணு இருக்கும். ரேண்டமா நீங்க எதையோ கத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வந்துட்டு காட் மோட் போயிருவீங்க நீங்க. எது கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாரி வந்துட்டு, அந்த அளவு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அன்ஸ்டாப்பபிள் தான் ஃபுல்லா. கத்துக்கிறத மட்டும் என்னைக்கும் விட்டுறாதீங்க. அவ்வளோதான். பை. படிப்பு மட்டும் விட்டுறாதடா சிதம்பரம் அப்படின்றான். ஏன்னா நாங்களுமே கத்துக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் யா தட்ஸ் a வெரி நைஸ் வே டூ எண்ட் திஸ் வீடியோ. நான் அதுக்கு மேல பேச விரும்பல. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நாங்க அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். அன்டில் தென் பை.